வீக்கெண்ட் ஆனால் போதுங்க இந்த ரூமவே தலைகீழாக மாற்றி வச்சுருப்பாங்க பசங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. பசங்க இருக்காங்க அப்படின்னா பசங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் தனியாக தான் படுக்கணும். பட் மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து வர பசங்க யாருமே தனியாக படுக்க மாட்டாங்க. அந்த ரூம் பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியாவாக இருக்கும், இல்லை கெஸ்ட் ரூமாக இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹாரர் மூவியும் உட்காந்து பார்ப்பாங்க பசங்க. பட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் லைட்டை போய் தனியாக சுவிட்சு போய் போடு இருட்டில் அப்படின்னா போட மாட்டாங்க. போய் தனியாக படுங்க அப்படின்னாலும் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து க்ளோசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி செல்ஃபு வார்ட்ரூப் அந்த மாதிரிலாம் இருக்காது. மேபி கஸ்டமைஸ் பண்ணால் கொடுப்பாங்க. பட் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் எப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே செல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆங்கரில் வந்து துணியை வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் பசங்க வந்து சின்ன பசங்கங்கனால ஆங்கரில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் கீழேயே மடித்து வச்சுட்டோம்னா அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு கீழேயே அடுக்கி வச்சாச்சு. இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்கன்னா கின்வா ரைஸ், உருளைக்கிழங்கு குழம்பு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல்.